இப்போ நெஸ்லே பிராண்ட்லேருந்து செர்லாக் தாங்க எங்கள் டாக்டர் என்னோடய குழந்தைக்கு வந்து இப்போ சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த செர்லாக்கை எப்படி இப்போ நம்ம கொடுக்குறான்றதை பார்த்துடலாம். இந்த செர்லாக்கோட ப்ரைஸ் வந்து 250 ருபீஸ். இது இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணதுமே ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பூன் தான் வந்து நம்மளுக்கு மெஷர் பண்ணி போடுறதுக்காக. ஒரு பேக்கேஜோட நீட் பேக்கேஜோட செர்லாக் நம்மளுக்கு வந்துடுது. இப்போ அந்த செர்லாக் பேக்கெட்டை வந்து கட் பண்ணி ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து ஏற்கனவே நான் ஒரு பால் பவுட்ரு பாக்ஸை வந்து நல்லா க்ளீன் பண்ணி அதில் தான் செர்லாக் வந்து போட்டு வச்சுருக்கேன். பேக்கெட்டையும் ஆட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ ஆட் பண்ணியாச்சு. பாருங்கள், இதுதான் நம்மளுக்கு இப்போ வந்து செர்லாக் வந்திருக்கு. இப்போ வந்து இதை எப்படி ஆட் பண்ணுறேன்னா, ஒரு ஸ்பூனுக்கு 25 ml வாட்டர் வந்து ஆட் பண்ணணும். எங்களுக்கு வந்து டாக்டர் இப்போதைக்கு வந்து 2 ஸ்பூன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட் 6 months பேபிஸ்க்கு வந்து 3 ஸ்பூன் வந்து நீங்கள் கொடுக்கலான்னு தான் அதில் மெஷர் பண்ணியிருக்காங்க. அந்த பேக்கேஜிலே நீங்கள் வந்து உங்களுக்கு படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் வந்து 3 ஸ்பூன் உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் 3 ஸ்பூன் கொடுக்குறதுனா கொடுக்கலாம். இப்போ நான் வந்து 2 ஸ்பூனுக்கு வந்து 25 + 25 50 ml ஆஃப் வாட்டர் வந்து ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணதுமே நல்லா நம்ம ஹீட் வாட்டர் தானேங்க ஆட் பண்ணுறோம். அதனால் வந்து அதை நீங்கள் செர்லாக்கை மிக்ஸ் பண்ணும்போதே அது நல்லா வெந்து ஒரு பதத்துக்கு வந்துடும். அதை ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் தண்ணி ஆட் பண்ணும்போது கொஞ்சம் லைட்டாக வாட்டரியாக இருந்தாலும் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ண கொஞ்சம் நேரத்துலேயே அது நல்ல ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். பாருங்கள், இப்போ நம்ம செர்லாக்கை கிண்டிட்டோங்க. அவ்வளோதான். நல்ல ஹீட் வாட்டர் மட்டும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ளாஸ்கில் எப்போயுமே வந்து ஹீட் வாட்டர் வச்சுருப்போம். நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, செர்லாக் ரெடி. இப்போ நம்ம பேபிக்கு அதை ஊட்டிடலாம். தேங்க்யூ.